மயிலாடுதுறையில் கணவருடன் சேர்த்து வைக்க கோரி அவரது வீட்டுக்கு சென்ற இளம்பெண்ணை கணவரின் உறவினர்கள் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த மேலையூர் கிராமத்தை சேர்ந்தவர் மாமணிராஜ். பிஇ பட்டதாரியான இவர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர். இதனையடுத்து பெற்றோர் இருவரையும் இழந்த மாத்தாள் ஞானசெல்வி என்ற பெண்ணை காதலித்து கடந்த ஜூன் 20ஆம் தேதி பதிவு திருமணம் செய்து கொண்டார். ஆனால் மாமணிராஜின் பெற்றோர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் மாமணிராஜ் வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றபோது மார்த்தாளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தனது கணவருடன் தன்னை சேர்த்து வைக்குமாறு மார்த்தாள் இன்று மாமணிராஜின் குடும்பத்தாரிடம் சென்று கேட்டுள்ளார். அப்போது மாமணிராஜின் குடும்பத்தார் மார்த்தாளை தாக்கி வீட்டை விட்டு விரட்டியதாகவும், மாமணிராஜின் தாயார் 50,000 ரூபாய் பணம் தருவதாகவும், அதை வாங்கிக் கொண்டு தனது மகனுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று எழுதி கொடுத்து விட்டு போக சொல்லி கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மயங்கிய நிலையில் வீட்டுக்கு வெளியில் கிடந்த மார்த்தாளை அப்பகுதி மக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.